வணக்கம் நேயர்களே, இன்றைய தொகுப்பிலும் முக்கியமான சில தரவுகளுடன் உங்களை சந்திக்கின்றேன். 5000 மில்லியன் தருவதாக சொல்லியிருக்கிறீர்கள். நன்றி. நாடாளுமன்றத்தை ஆட வைத்திருக்கிறார் அல்லது நாடாளுமன்றத்தை அதிர வைத்தவராக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் இருந்திருக்கிறார். வடக்கு கிழக்கிலே இதுவரைக்கும் 35 ஆண்டுகள் பெரும் போர் நடந்தது. அந்த போரால் நான் உட்பட எனது சமூகம் கட்டிய வீட்டை கூட இழந்து விட்டு சென்றோம். ஏன்னு சொன்னால் அவருடைய ஒவ்வொரு கேள்விகளும் ஒவ்வொரு வார்த்தைகளும் இறிகணைகள் போன்று ஒழித்ததை அல்லது அந்த இடத்திலே வெடித்ததை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. 0.076% அந்த பிச்சை. நன்றி. அந்த பிச்சைக்கு இன்றைக்கு தமிழ் மக்கள் மத்தியில அல்லது தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வடக்கு கிழக்கு பிரதேசங்களிலே நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தாலும் நாடாளுமன்றத்திலே மக்களுக்காக உரத்து குரல் கொடுப்பவராகவும் மக்களுடைய பிரச்சனைகளை வெளிப்படுத்துபவராகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் இருந்து வருகின்றார். கேஸை நாங்கள் கட்டுகிறோம். தமிழன் கட்டுகிறான். கேஸை முடிந்தால் கேஸை எங்களிடம் தாருங்கள். தமிழர் கட்டுகிறோம். நாங்கள் உங்களுக்கு கட்டி நாங்கள் சீமந்து செய்திருக்கிறோம். நாங்கள் உங்களுக்கு கிண்ணியாவில் இருந்து ஒரு காலத்திலே கரும்பு தந்தோம். நாங்கள் உங்களுக்கு வடமானத்தில் இருந்து சீமந்து தந்தோம். நாங்கள் உங்களுக்கு ஆணையரவில் இருந்து எல்லாவற்றையுமே தந்தோம். எங்களுடைய உதிரங்கள் முடுக்க எடுத்து எங்களுடைய இனத்தை அழித்து போட்டு நீங்கள் இப்போது எங்களுக்கு தருவது என்பது சொல்ல தெரியுமா? 0.0 அளவிலான உங்களுடைய பிச்சை. இனிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மௌனமாக இருக்கிறார்கள் என்ற விஷயத்தை நான் இதில் சொல்ல வரையில இருந்த போதிலும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் மிக அதிகமாக இந்த மக்களுடைய பிரச்சனை, அதிலும் குறிப்பாக இந்த வரவு செலவு திட்டம் இந்த தமிழ் மக்களுக்கு எப்படியான சாதக பாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்த போகிறது, அதுவும் தற்போது வடக்கு பகுதிக்கு அதிகளவான நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதாக இந்த அரசாங்கம் அறிவித்திருக்கின்ற இன்றைய சூழலே அது எந்த வகையிலே நியாயம் என்கின்ற கேள்வியை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் எழுப்பியிருந்தார். சுகாதாரத்துறையிலாவது எங்களுக்கு ஏதாவது பிச்சை போட்டிருக்கிறீர்களா என்று. அந்த சுகாதாரத்துறையிலே மொத்தமாக 382 பில்லியன் உங்களுடைய மொத்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஆனால் அதிலே வடக்கு கிழக்குக்கு நீங்கள் தந்திருப்பது வடக்கிலே ஒரே ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் தான் செய்திருக்கிறீர்கள். PHSCP எனப்படுகின்ற ப்ராஜெக்ட். அதுக்கு நீங்கள் தந்திருப்பது எங்களுக்கு 0.66%. உங்களுடைய பிச்சை எந்த அளவிலே இருக்கிறது என்ற இதிலே பார்த்துக் கொள்ளுங்கள். அதற்கு பிறகு கிழக்குக்கு நீங்கள் கொடுத்திருக்கிற பிச்சை 0.8. தமிழன் பிச்சை எடுப்பதற்கு தயாராக இல்லை என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன். வடக்கு கிழக்கு பகுதியை பொறுத்தவரையில அரசாங்கம் பல வேலை திட்டங்களுக்கு நிதிகளை ஒதுக்கி இருக்கிறது. நிச்சயமாக அது பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏனென்று சொல்லி சொன்னால் கடந்த கால அரசாங்கங்கள் ஒதுக்கிய நிதிகளை விட மேலதிகமான நிதிகளை அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் வழங்கியிருப்பது நிச்சயமாக மக்கள் மத்தியிலே ஒரு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. அதே வகையில் தான் இன்றைக்கு வட்டுவாகல் பாலத்துக்கு இந்த அரசாங்கம் 1000 மில்லியன் ரூபாய் நிதியை ஒதுக்கி இருக்கிறது. அதே போன்று யாழ் நூலகத்திற்கு 100 மில்லியன் ரூபாயை ஒதுக்கி இருக்கிறது. வடக்கினுடைய அபிவிருத்திக்கு சொல்லி குறிப்பாக கிராமங்களுடைய அபிவிருத்திக்காக நிதியை ஒதுக்கீடு செய்திருக்கிறது. அதே நிலையில இந்த சுகாதாரத்துறைக்கும் அரசாங்கம் நிதியை ஒதுக்கி இருக்கிற இந்த நிலையில வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற இந்த சுகாதாரத்துறைக்கு இந்த அரசாங்கம் வழங்கி இருக்கிற நிதி போதுமானதா என்கின்ற கேள்வியை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் எழுப்பியிருக்கிறார். வடக்கு கிழக்கிலே இன்று வரை எத்தனையோ வெள்ளை ஈக்கள், எத்தனையோ தென்னை மரம் 250 ரூபாய் ஒரு தேங்காய் போகிறது. ஆனால் அதை நடவடிக்கை உங்களுடைய விவசாய அமைச்சரை வடக்கு பக்கம் காணவில்லை. சரி, அது பரவாயில்லை. என்னுடைய வைத்தியர்களை பற்றி பார்ப்போம். ஒரு வைத்தியன் ஒரு கார் ஒன்றை வேண்டுவதாக இருந்தால் 50,000 ரூபாய் படி மிச்சம் பிடித்தால் அவனுக்கு 40 ஆண்டுகள் சேமிக்க வேண்டி இருக்கும் இந்த நாட்டிலே. அதான் எங்களுடைய சுகாதார அமைச்சரிடம் கேட்டேன். முடிந்தால் எங்களுடன் கதையுங்கள் என்று சொல்லி. நிச்சயமாக இதை நாங்கள் பார்க்க அவருடைய வார்த்தைகள்ல உண்மைதான் இருக்கிற அவருடைய கருத்துக்கள்ல உண்மைத்தன்மை இருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. ஏன்னு சொல்லி சொன்னால் வடக்கு கிழக்குல இருக்கிற மக்கள் பெரும்பாலானவர்கள் யுத்தத்தால பாதிக்கப்பட்ட மக்களாக இருக்கிறார்கள். அதே நிலையில தான் இந்த வடக்கு கிழக்கு பிரதேசங்களை எடுத்து பார்ப்போம்னு சொல்லி சொன்னால் ஒரு கிராமத்துல அரைக்கு அரைவாசி பேர் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு யுத்தத்தால மிக மோசமானவர்களாக பாதிக்கப்பட்டவர்களாக இந்த வடக்கு கிழக்கை சேர்ந்த மக்கள் இருந்து வருகிறார்கள். அவர்களையும் இந்த தமிழ் மக்கள் தான் அதிகமான பாதிப்புகளையும் அந்த வலிகளையும் சுமந்தவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் உளவியல் ரீதியான மாற்றங்களை
ஏற்படுத்த வேண்டிய தேவையும் இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறது. அந்த வகையிலே சுகாதாரத்துறைக்கு அரசாங்கம் ஒதுக்கி இருக்கின்ற நிதி என்றது போதாமை என்பது ஒரு யதார்த்தமான விடயம் என்பது நிச்சயமாக இந்த இடத்துல கூறிய ஆக வேண்டும். ஏன்னு சொல்லி சொன்னால் வடக்கு பிரதேசங்களில் பல தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்றும் இருக்கிறார்கள். ஏன் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திலே இந்த கேள்வியை அல்லது இந்த குரலை எழுப்பவில்லை என்கின்ற ஒரு சந்தேகமும் எழுந்திருக்கிறது. இதே நேரத்திலே அண்மையிலே அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் அவர்கள் அம்பாறை மாவட்டத்திலே இருக்கின்ற தமிழ் மக்களுக்கு மட்டுமல்ல இஸ்லாமிய மக்களுக்கும் கூட என்ன தேவைப்பாடு இருக்கிறது என்கின்ற விடயம் தொடர்பிலே மிக தெளிவாக ஆணித்தரமாக நாடாளுமன்றத்திலே அந்த கேள்வியை எழுப்பினதோடும் இந்த மக்களுக்கு இன்ன உதவிகள் செய்ய வேண்டும், கட்டாயமாக இந்த அரசாங்கம் அதை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு முன்வழிவை வைத்திருந்ததையும் இந்த இடத்துல பாராட்ட வேண்டிய தேவையும் இருக்கிறது. இதுல முக்கியமான ஒரு கேள்வியை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் எழுப்பி இருக்கிறார். என்னன்னு சொல்லி சொன்னால், பயங்கரவாத தடை சட்டம் இன்னும் ஏன் அமுல்படுத்தப்பட்டு வருகிறது? முடிந்தால் உங்களால் பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் எனப்படுகின்ற அந்த சட்டத்தை எடுத்து விடுங்கள். நாங்கள் கொண்டு வருகிறோம் உங்களுக்கு பில்லியன் ட்ரில்லியன் கணக்கான பணம். என்னது சகோதரம் உங்களுக்கு கொண்டு வர நாங்கள் போடுகிறோம் பிச்சை. இன்னும் சிலர் பல கேள்விகளை தொடுக்கலாம். என்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு நாட்டில் பலவிதமான அசம்பாவிதங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது, சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்கின்ற கேள்வியை கூட இந்த இடத்துல எழலாம். ஆனால் இந்த சூட்டு சம்பவங்கள் யாரால் நடத்தப்படுகிறது, அது எதனுடைய பின்னணியிலே நடத்தப்படுகிறது என்று பார்க்க வேண்டிய விஷயம் மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஆகவே இந்த பாதாள உலக கோஷ்டிக்கு அனுமதி இந்த நாட்டில் அனுமதியை கொடுத்தவர்கள் கடந்த கால அரசாங்கம். அந்த பாதாள உலக கோஷ்டியை வச்சு பலவிதமான அசம்பாவிதங்களை ஏற்படுத்தியவர்களும் கடந்த கால அரசாங்கங்களாக இருக்கிறார்கள். அதுல ஒரு புள்ளியாகத்தான் இந்த கிறிஸ் மனிதர்கள் இப்படியானவர்கள் இந்த நடமாட்டங்களை ஈடுபட்டிருந்தார்கள். குறிப்பாக இந்த வடக்கு கிழக்கு பகுதியிலே பெரும் அச்சத்துக்குள்ளாக்கி இருந்தார்கள். ஆகவே இது அரசாங்கம் கொண்டு வந்தது. ஆகவே அரசாங்கம் கொண்டு வந்ததை அரசாங்கம் அளிக்கின்ற அல்லது இல்லாதொழிக்கின்ற ஒரு செயற்பாட்டிலே தற்போதைய அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறது. ஆனால் இந்த நீடிப்பு அல்லது இந்த ஒழிப்பு எந்த அளவுக்கு சாத்தியப்படும் என்பது கேள்விக்குறியான நிலையிலே இருக்கின்ற இன்றைய சூழலிலே அது நிச்சயமாக அழித்து ஒழிக்கப்பட்டால் மட்டும்தான் இந்த நாட்டிலே அசம்பாவிதங்கள் சூட்டு சம்பவங்கள் என்பன இடம்பெறாமல் இருக்கும். அதே நேரத்தில் அரசு ஏனையோர் மீது குற்றம் சுமத்தாத ஒரு நிலையும் காணப்படும். நாங்கள் இந்தியாவுடன் பிச்சை எடுப்போம், சைனாவுடன் பிச்சை எடுப்போம். எடுத்த பிச்சையிலே ஒரு 0.01% பிச்சையை தான் எங்களுக்கு போடுவோம். அந்த பிச்சையை ஜனாதிபதி அவர்கள் சொல்லுவார், இந்த வடக்கு மாகாணத்துக்கு பிச்சை போட்டிருக்கேன். பிச்சையிலும் பிச்சை எடுப்பானாம் ஆண்டி பிச்சை, அதுக்கு பிறகு போடுவானாம் ஒரு பிச்சை. இது ஒரு கேவலமான சிலையா. எங்களுக்கு இது சரியான மனவருத்தம். அனுரகுமார் திசாநாயக்க அவர்களை நம்பி, அதாவது இந்த தமிழ் மக்கள் நம்பி தங்களுடைய வாக்குகளை அளித்தார்கள். ஆனால் அனுரகுமார் திசாநாயக்க தமிழ் மக்களை இன்னும் ஏமாற்றி வருவதாகத்தான் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் குற்றம் சுமத்துறார். ஏன் அந்த குற்றம் என்று சொல்லி பார்த்தோம் சொல்லி சொன்னால், 13வது திருத்த சட்டத்தையாவது அனுரகுமார் திசாநாயக்க நடைமுறைப்படுத்துவார் என்று தமிழ் மக்கள் நம்பியிருந்தார்கள். ஆனால் இந்த அரசாங்கம் இதனையுமே செய்யாது என்கின்றவாறு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களுடைய கருத்து அமைந்திருந்தது. எனது தமிழ் மண் பிழையாக போட்ட 3 வாக்குகளால் இன்றைக்கு ஒரு பேப்பர் கூட வாசிக்க தெரியாத எம்பி மேரத்தான் கொடுத்திருக்கிறார்கள் எங்களுடைய தமிழ் மண். ஏனென்றால் அனுரகுமார் திசாநாயக்க இந்த 13 எங்களுக்கு ஏதாவது செய்வார். 13 நாங்கள் இப்போது சிங்கள மக்களுடனும் தமிழ் மக்களுடன் ஒன்றாகத்தான் வாழ ஆசைப்படுகிறோம். எனது மனதில் இல்லை சிங்கள மக்களை ஒரு எதிரியாக நினைப்பதற்கானால் வந்த முதல் நாளில் இருந்து இந்த ஆசனம் என்னை அவமனித்தது, இன்று வரை என்ன ஒரு எதிரியாகத்தான் பார்த்தது. ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் உள்ள அடிவாட்டிலே நாங்கள் தான் அவதிப்படுகிறோம். மிக முக்கியமாக ஒரு விஷயத்தை மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 13வது திருத்த சட்டத்துக்கு எதிராக அல்லது இந்த வடக்கு கிழக்கு ஒன்றிணைவுக்கு எதிராக வடக்கு கிழக்கை பிரிப்பதற்கு முதலாவது துணை போன கட்சி இந்த ஜேவிபி கட்சியாக இருக்கிறது. அந்த ஜேவிபி கட்சியினுடைய தலைவராகத்தான் அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் இருந்து வருகிறார். நிச்சயமாக ஜேவிபியினுடைய காலத்திலே இந்த தமிழினத்துக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் என்பது நிச்சயமாக அதை யோசித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னு சொன்னா அந்த அரசாங்கம் தான் இந்த நாட்டிலே தமிழர்களும் சிங்களவர்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதை விரும்பாத ஒரு அரசாங்கமாக இருந்திருக்கிறது. அதே நேரத்திலே வடக்கு கிழக்கிலே வாழ்கின்ற தமிழர்கள் தங்களுடைய
தனித்துவத்தோடு வாழ்வதற்கான அந்த அனுமதிக்கு மறுப்பு தெரிவித்தவர்களும் இந்த அரசாங்கமாகத்தான் இருக்கிறது. ஆனபடியால் இந்த அரசாங்கத்தின் இந்த இனம் சொந்தமாக அல்லது இந்த இனத்தினுடைய விடுதலை தொடர்பாக அல்லது இந்த இனத்தினுடைய அரசியல் அபிலாசங்கள் தொடர்பாக எதனையும் எதிர்பார்க்க முடியாது என்பதுதான் யதார்த்தமான விடயமாக இருக்கிறது. இன்று நேற்றல்ல 1948ஆம் ஆண்டு எங்களுடைய வெள்ளைக்காரருடைய ராஜ்யம் இதை இலங்கையிடம் தந்திரும் போது அவர்கள் சிரித்து விட்டு தான் போயிருப்பார். அவர்களுக்கு தெரியும் சிங்கள இனம் தமிழ் இனம் ஒன்றாக வாழாது, ஏனென்றால் இவர்கள் 2 பேரும் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்வார்கள் என்று. அதே நேரத்தில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்று சொல்லி சொன்னால், இது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களுக்கு சார்பான தொகுப்போ அல்லது அவருக்கு எதிரான தொகுப்போ அல்ல, நாடாளுமன்றத்திலே எழும்பி இருக்கின்ற கேள்வியாக இருக்கிறது. அதே நாடாளுமன்றத்திலே அர்ச்சுனா அவர்கள் ஆற்றிய உரையாக இருக்கிறது. இதுல அவரை எப்படித்தான் பலர் கதைத்தாலும் இந்த இனம் சார்ந்து அல்லது இந்த இனத்தினுடைய தேவைகள் சார்ந்து அல்லது இந்த இனத்தினுடைய விடுதலை சார்ந்து என்று முப்பரிமாண ரீதியாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் சில கேள்விகளை அந்த இடத்திலே தொடுத்ததை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதுல சில சரிப்பிழைகள் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். எல்லோரும் 100% எதனையும் சரியாக செய்துவிட முடியாது. அப்படி என்றால் அவர்கள் எல்லோரும் இறைவனாகத்தான் இருப்பார்கள். நல்ல சொந்தங்களை மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.